யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள். ஏன்னா அரைகுறையா காமிச்சா வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் வந்து டெவலப் ஆயிடலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்கு. அதுக்கேத்த மாரி இன்ஸ்டாகிராமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ வந்து நல்லா வந்து ரீச் ஆகுற மாரி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இன்னும் கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 390 குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வீடியோவ வந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதோட அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6000னா 6000 பேருனா கிட்டத்தட்ட வந்து ரூ. 26,00,000 கிட்ட வரும் அது. அது உண்மையா பொய்யான்னு வேற தெரியல. அவுத்து போட்டு காட்டுற ஒரு விஷயத்துக்கு இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா நெறைய பேர் வந்து டேலண்டடா யூடியூப்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அதுக்கேத்த வீடியோ ஏத்த மாரி வந்து செய்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆக மாட்டுது. இந்த மாரி விஷயம் வந்து நல்லா டெவலப் ஆகுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஏன் இவ்வளோ டெவலப் ஆகுறாங்க? இன்ஸ்டாகிராம்ல வந்து அரைகுறையா ட்ரெஸ் போட்டா ஆண்கள்லாம் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அதுல ரொம்ப மெயினான காரியம் வந்து ஆண்கள் தான். ஆண்கள் பார்க்காம இருந்தாங்கன்னா, இந்த ப்ராப்ளமே வராது. அவங்க ரீச்சே ஆவாது. யாரும் வந்து அத சட்ட பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்கள் என்ன பண்ணிடுறாங்க, அத போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ரீல்ஸ வந்து லைக் பண்றாங்க. இது பண்ணவும் தான் அது அவங்க வந்து இன்னும் அதே மாரி பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே அத சட்ட பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது யாருன்னு குத்தம் சொல்றது? இவங்களையும் குத்தம் சொல்றது, அவங்களையும் குத்தம் சொல்றதான்னு ஒண்ணும் புரியல. ஆனா வருங்கால பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க அதெல்லாம் ஜாலியா எடுத்துன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. 2வது அந்த வீடியோவ போடுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து ட்ரெஸ் போட்டு பண்ணாதீங்க. அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னா, நீங்க கிரிஞ்சு மாரி பேசுறீங்க. பூமர் அங்கிள் மாரி பேசுறீங்க அப்டின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது வந்து கிரிஞ்சோ, பூமர் அங்கிள் கிடையாது. நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்டின்றதுக்காக தான் அத வந்து சொல்றாங்க. அது உங்களுக்கு தப்பா புரியுது. ஆனா ஆக்சுவலா நீங்க பண்றது தான் தப்பு. சொல்ற ஒரு விஷயம் தப்பு இல்ல. சில பேர் வந்து அத தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு மாரி கொச்சப்படுத்துற மாரி சொல்லுவாங்க. அது நாகரிகமா சொல்லணும். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நாகரிகமா சொன்னா தான் வந்து மக்களுக்கு வந்து புரியும். அத வந்து ஒரு மாரி சொன்னேன்னா, "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது?" அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, நீங்க வந்து ரீல்ஸ் போடணும் அப்படின்னீங்கன்னா, அத நீங்க வந்து நல்லபடியான ரீல்ஸா போடுங்க. ஏன்னா அதுதான் வந்து நல்லது. அது வேற எங்கேனாவது உங்கள கூட்டிட்டு போய் அது விட்டுடும் அது.